ராதை எப்படி இறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ராதை வயதான காலத்தில் தன் கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன் மனதிற்கு பிடித்த கண்ணனை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று துவாரகைக்கு செல்கிறார். கிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு ராதையை வரவேற்கிறார். ஒரே அரண்மனையில் இருந்தாலும் தனக்கு கிருஷ்ணருடன் ஆன்ம ரீதியான பிணைப்பு இல்லாததை ராதை உணர்கிறார். இதனால் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். கிருஷ்ணரும் ராதையை பின்தொடர்ந்து செல்கிறார். ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ராதை செல்லும் போது அந்த ஆன்ம ரீதியான பிணைப்பை ராதை உணர்கிறார். மேலும் அங்கேயே தங்குகிறார். கிருஷ்ணரும் ராதையும் அவர்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பகிர்ந்து கொள்கிறார்கள். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று ராதையிடம் கிருஷ்ணர் கேட்டார். ராதை தனக்காக புல்லாங்குழல் வாசிக்க வேண்டும் என்று கேட்டார். ராதையின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் இரவு பகலாக ராதை இறக்கும் வரை இசைத்துக் கொண்டே இருந்தார். கிருஷ்ணர் கடவுளாக இருந்தாலும் ராதையின் இறப்பை தாங்க முடியவில்லை. அவர்களின் காதலின் சின்னமான புல்லாங்குழலை உடைத்து அந்த காதலை முடித்து வைக்கிறார். மேலும் கிருஷ்ணர் இறக்கும் வரை எந்த ஒரு இசை கருவியையும் வாசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது.